ராமாயணத்தில் சிவனின் பங்களிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ராமாயணத்தில் மகாதேவன் சிவன பல்வேறு விதங்களில் குறிப்பிடப்படுகிறார். அவரது பங்கு நேரடி தோற்றமாக இல்லை எனினும் கதையின் முக்கியமான திருப்பு முனைகளில் அவரது சிறப்பு விளங்குகிறது. ராமர் இலங்கைக்குச் செல்லும் முன்பு ராவணனின் சக்தியை எதிர்கொள்வதற்காக சிவனை வழிபடுகிறார். இதன் விளைவாக ராமர் ராமேஸ்வரம் பகுதியில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக ஐதீகம் கூறுகிறது. இதுதான் ராமநாத சுவாமி கோவிலாகும். ராவணன் சிவபக்தனாக இருந்தார். சிவனை மகிழ்விக்க ராவணன் தனது வேணியை வாளியால் வெட்டி ஈசனை பாடியதை சிவதாண்டவ ஸ்தோத்திரம் என கூறுகிறோம். சிவபெருமான் ராவணனுக்கு ஆசி அளித்ததால் ராவணன் பல வலிமைகளை பெற்றான். அனுமன் சிவனின் அம்சம். அனுமான் சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறார். காஞ்சி மகா பெரியவா உள்ளிட்ட பலரும் அனுமான் சிவனின் அவதாரம் என கூறியுள்ளனர். அதாவது அனுமான் என்பது சிவனின் ஒரு ஆவியாம். ராமாயணத்தில் அனுமன் மிகப்பெரிய சக்தியுடன் செயல்படுவது இதற்காகவே. அகத்திய முனிவர் சிவபெருமானிடமிருந்து ஆதி சிவலிங்கத்தின் பூஜை முறைமையை பெற்றவர். இதை ராமனுக்கு சொல்லி ராமேஸ்வரத்தில் சிவ வழிபாடு செய்யச் சொன்னார். ராமனின் ராவணன் மீது வெற்றிக்காக சிவனை வழிபட்டதன் விளைவாக சிவன் அருள் புரிந்து வெற்றி பெற்றார். அனுமான் சிவனின் பக்தியையும் சக்தியையும் பிரதிபலிக்கிறார். ராவணனும் சிவபக்தராக இருந்தாலும் அகங்காரம் காரணமாக அழிவை சந்தித்தான். இதிலிருந்து சிவபெருமான் திரேதாயுகத்தில் ராமாயணத்திலும் உலாவியதாக புராணங்கள் கூறுகின்றன.